ஒவ்வொரு முறையும் நிச்சயமா நான் செய்கிறேன் பொய்ய சொன்ன ஸ்டாலின் அவர்களே. இந்த தேர்தலை நாங்க பார்த்துட்டு போறோம், பார்க்க தான் போறோம். நாங்க என்னையா கேட்டோம்? இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கேட்டையா, வேலை கேட்ட, அவ்வளவையா? அது உன்னுடைய கடமை தானையா? சட்டத்தில் இடம் இல்ல, அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும். என்ன கணக்கெடுப்பு நடத்தணும்? யாரை ஏமாத்துறீங்க? அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா? இதுல ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல எங்கேயுமே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கணக்கெடுப்பு நடத்தணும்னு எங்கேயுமே சொல்லல. தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது, கணக்கெடுப்பு நடத்த எங்கேயுமே தடை கொடுக்கல. ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க, ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க, கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக நடத்துறாங்க. இந்த 10 ஆண்டுகளில் கர்நாடகாவில் இரண்டாவது முறை நடத்திட்டு இருக்காங்க கணக்கெடுப்பு. பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க, ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா?